ஃபர்ஸ்ட் நைட் கனவோட வருவா. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எப்படி சொல்ல போறனோ? மாதவன் கொஞ்சம் ஓவர். தூக்கம் வேற வருது சனியா. இன்னும் வந்து தொலைலையே, படுத்து தூங்கிட வேண்டியதுதான். இது என்னோட வீடு, என் பெட்ரூம். நான் என்னதுன்னு சொல்லலையே. இது பாரு, தாலி கட்டிட்டோன்ற உரிமையில என்ன வைஃபா ஹேண்டில் பண்ணலான்ற ஐடியா இருந்தா அதை இப்பவே அழிச்சிடு. ஏன்னா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஓ அப்படியா? நானே இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ரொம்ப ஈஸி ஆக்கிட்ட. இத பாரு, நான் ஒன்னும் அழகுல மயங்கியோ ஆசனா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஏதோ உங்க அப்பா வந்து எங்க அப்பா கிட்ட கெஞ்சினாரு, என் பொண்ணு ஊர் சுத்துறா, ஊருக்காரங்க எல்லாம் காரி துப்புறாங்க, ஏதோ கொஞ்சம் வாழ்வை கொடுங்கன்னு கெஞ்சினாரு. எங்க அப்பா வேற எங்கிட்ட வந்து கெஞ்சினாரு. சரி போனா போதுன்னு பரிதாபப்பட்டு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டினா நீ ஓவரா அழட்டிக்கிறிய. இல்லாட்டி இந்த மூஞ்சி யாராவது கட்டிப்பானா? ஐயா மெட்ராஸ்ல கிங் மாதிரி எத்தனை மாடர்ன் ஃபிகர்ஸ் பின்னாடி அலையறாங்க தெரியுமா? ஹலோ, நீங்க மெட்ராஸ்ல கிங்னா திருச்சியில நாங்களும் குயின். எங்க பின்னாடி நிறைய பசங்க ஜொல்ல விட்டுட்டு அலைஞ்சாங்க, தெரிஞ்சுக்கங்க. உன் கதை எனக்கு எதுக்கு? எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கும் என்ன பிடிக்கல. ஏதோ பெரியவங்க கட்டாயப்படுத்தினாங்க, ஒரு பொம்மை கல்யாணம் நினைச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படியே போட்டோம். அப்புறம் அவங்களுக்கான நேரம் வரும்போது அவங்க வழியில பிரிஞ்சிடலாம். நான் இந்த டீலுக்கு ரெடி. நீ ரெடியா? நானும் ரெடி. ஏய் ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க. என்னடி லுக் விடுற? ஃபாலோ மீ. வா வா வா, மாட்டிக்கிட்ட வா. டேய் கார்த்தி, உன் வைஃப் கேஸ் எல்லாம் ரேக்கிங் பண்ணிருக்காங்க, சீக்கிரம் போய் காப்பாத்து போ. எங்கடா? லேடிஸ் டிபார்ட்மென்ட்லடா. பாப்பாத்தால சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். என்னடி ஹனிமூனுக்கு போகாம காலேஜுக்கு வந்திருக்க? கார்த்திக் உன்னை லேஸ்ல விட்டுருக்க மாட்டானே. ஏய் ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் தான் கார்த்திக். இப்போ நான் உன்கிட்ட வரேன். ஹாய் டார்லிங். ஹாய் ஸ்வீட்டி. ஹவ் கியூட் யூ ஆர். அறிவு இருக்கா? ஏய் கார்த்திக், நாங்கலாம் சீனியர்ஸ்னு உனக்கு தெரியும் தானே? அதனால தான் கேக்குறேன், அறிவு இருக்கான்னு. நீங்களாம் சீனியர்ஸ் தானே? ஒரு ஜூனியர் மரியாதை எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா, நீங்க எல்லாம் நின்னுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய் எழுந்துரு. ஏய் எழுந்துரு. என்ன ஸ்டைலா உட்காந்துருக்கா பாரு. இங்க பாரு, நீ வேணா எங்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நீ இன்னைக்கு வந்தவ. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஜூனியர், புரிஞ்சுதா? ஆமா, உன் பேர் என்ன? ஏய் உன்னதான் கேக்குறேன், வாயில என்ன கொலகட்டியா வச்சிருக்க? திறக்க மாட்டியோ? பேர் என்னடி சொல்லு. அன்பு செல்வி. அன்பு செல்வி. பேரியம் மகரியம் பாரு. எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ்? கேக்குறோம்ல மச்சான், இதெல்லாம் டூ மச்ரா. எங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ராகிங்னா இப்படிதான் இருக்கும். இஷ்டப்பட்டவங்க இருக்கலாம், இல்லனா போயினே இருங்க. ஓ அப்படியா? சரி ஓகே. ஏய் எல்லாம் வா வா, கிளம்பு கிளம்பு. இவங்களாம் ரொம்ப நல்லவங்களாமா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் என்னடி கேட்டதுக்கு பதிலே சொல்ல? என்ன லுக் விடுற? எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ்? 4 4 4. மச்சான் டேய் 4 கிளாஸ் வரடா இருங்க. ஐயோ ஐயோ லலா ஐயோ ஐயோ லலா ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி நைஸா ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? இந்த வீட்டுல பாப்பால தாத்தா வரைக்கும் எல்லார்கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கலாம். ஆனா என்கிட்ட பப்பு வேகாது. கர்மோ கர்மோ சனியனு சாப்பாடு அடிது. ஒரு சமையல் கூட சரியா பண்ண தெரியல. இதுல ஐயா நெய்யன்னு பாட்டு வேற. என்னோட லுக் விடுற மனுஷன் தின்வானா இது? பாட்டி காட்டு கதை. இவ டேஸ்டியும் ஆலயம் பாரு. பிளாடி வில்லேஜ். இது என்னது?
ஓ இதுல பத்திரப்படுத்தி உங்களுக்கு வேற சேஃப்டி பண்ணி வச்சிருக்கீங்களோ? பட்டிகள் சாகு. ச்சே. கார்த்தி ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கீழே பாப்பா தூங்கிட்டு இருக்கால? அனி என்னைக்காச்சும் நீங்க இவ்வளவு கேவலமான சாப்பாடு சாப்பிட்டிருக்கீங்களா? ஏன் கார்த்தி நேத்து வரைக்கும் உங்க அண்ணி சமையல ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருந்த, இன்னைக்கு உன் பொண்டாட்டி வந்த உடனே என் சமையல் அவ்வளவு கேவலமா போயிடுச்சா உனக்கு? அனி அப்ப இன்னைக்கு சாப்பாடு நீங்க தான் செஞ்சீங்களா? பின்ன வேற யார் சமைப்பா இந்த வீட்ல? அது சாரி அனி, சாரி. இன்னைக்கு நாக்கே சரியில்லை. மிஸ்கிப். எக்ஸ்கியூஸ் மீ சார், 69/30 எந்த வீடு தானே சார்? ஆமா, என்ன விஷயம்? பிஸா டெலிவரி பண்ணும் சார். பீஸாவா? நீங்க அட்ரஸ் ஏதோ மாறி வந்திருப்பீங்க சார். இல்ல சார், புது நம்பர் 69, பழைய நம்பர் 30A. இந்த நம்பர் தான் சார் கொடுத்தாங்க ஆர்டர் பண்ணவங்க. இது எங்க வீடு தான். ஆனா எங்க வீட்டு ஜனங்களுக்கு பீஸா என்னன்னே தெரியாதே. அது ஏதோ ஒரு பொருள் நினைச்சுவாங்க. கண்டிப்பா ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க சார். சார் உங்க வீட்டு ஃபோன் நம்பர் தானே சார் 23831346. இந்த வீடு தான் சார், இந்த வீட்ல இருந்து தான் சார் ஆர்டர் பண்ணாங்க. நம்பர் கரெக்ட் தான். எங்க வீட்ல யாரையா பீஸா எல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பாங்க? ஒரு லேடி தான் சார் ஆர்டர் பண்ணாங்க. இருங்க. அனே நீங்க தான் பீஸா கீஸா ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? நான் இல்ல. நான் சொல்லல. ஆமா உனக்கு எவ்வளவு சம்பளம்? மந்த்லி 25. அவ்வளவுதான் கொடுக்குறாங்களா? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே பிஸா ஆர்டர் பண்ணீங்க? ஆமா நான் தான் ஆர்டர் பண்ணேன். வண்டி கொஞ்சம் பிடிக்கிறது. 1 மினிட் மேடம். வில்லேஜுக்கு பீஸா? இந்தாங்க மேடம். பில் மேடம். பேலன்ஸ் சிப்ஸ். தேங்க் யூ மேடம். சாரி. வெல்கம். வெல்கமா? நான் என்ன தேங்க்ஸே சொல்ல. அது வீட்டோட நம்பர்ஸும் தெரியல, வீட்டுல இருக்க மெம்பர்ஸும் தெரியல. பணத்தை வாங்கிட்டானே. அக்கா பீட்சா செம டேஸ்டா இருக்கு. ஒரு பீஸ் சாப்பிடுறீங்களா? நான் தூங்கி 10 நிமிஷம் ஆச்சு. குட் நைட். அடடா. சிக்கன் டாப்பிங்ஸ் சூப்பர். மிஸ் பண்றீங்களே. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். அப்பா. செல்வி, காலேஜ் கிளம்பிட்டியாமா? ஆமா. மாப்பிள்ள வெயிட் பண்ணுவார், போமா. இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த தம்பியை பத்தி அற்புதமான விஷயத்தை உங்கள் முன் தெரிவிக்க விரும்புகின்றேன். கார்த்திகேயன் நீங்கள் நினைப்பது போல் சிறந்த மாணவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கணவர் என்பதையும் உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கவுத்துட்டியா? ஆம், தான் மட்டும் படித்தால் போதாது, தன் மனைவியும் நன்கு படிக்க வேண்டும் என்று தான் படிக்கும் கல்லூரியில் தன் மனைவியையும் படிக்க வைத்திருக்கிறார். உங்க மனைவி பேர் என்ன? அன்பு செல்வி. சத்தமா சொல்லுங்க தம்பி. அன்பு செல்வி. ஆகா, அழகான தமிழ் பெயர். இதுக்கு ஒன்றும் குறைச்சு. திரு கார்த்திகேயன் அவர்களின் மனைவி திருமதி அன்பு செல்வி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். இல்வாழ்க்கை என்பது அன்பும் அறனும் கொண்ட ஒரு இனிய வாழ்க்கை என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப சிறந்த எடுத்துக்காட்டு தம்பதிகளாக வாழும் இந்த ஜோடிகளைப் போல நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நன்றியுரை. இந்த அறக்கட்டளை விழாவிற்கு வருகை தந்த கல்லூரி மாணவர்கள். போனா போதும் நிக்கிறோம். இவர் வந்து நின்னா நாங்க வந்துருவோமா? நீ கூப்பிடு, நான் வரேன். நாங்க எதுவும் கூப்பிடணும்? வந்து உட்கார வேண்டியதானே. ஏப்பா, ஒரு வயசு பொண்ணு தனியா இருந்தா ஓ மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு பொறுக்காத. இடத்த காலி பண்றியா? போலீஸ்க்கு போன் பண்ணவா? ஐயோ, கதை கந்தலாடும் போல இருக்கே. ஏப்பாவி, இவ போய் ஏறி உட்கார்றா. இந்த காலத்துல யார நம்புறதுனே தெரியல. கர்மம் கர்மம் என்னென்னமோ நடக்குது பாருங்க. ஆமாங்க, களிமத்தி போச்சு.
அந்த ஆள் திட்டினது உனக்கு குளுகுளுன்னு இருக்குமே. எல்லாம் என் நேரம். கண்டவங்க கிட்ட திட்டு வாங்கணும்னு என் தலையெழுத்து. ஏய், இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத. இதுக்கெல்லாம் மயங்கர ஆள் நான் கிடையாது. சாரி, ஸ்பீட் பிரேக். எங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் தள்ளி உட்காரு. இதுக்கு மேல தள்ளி உட்கார்ந்தா கீழே தான் விழணும். அந்த பாட்டு கொஞ்சம் ஆஃப் பண்றியா? ஏன் பிடிக்கலையா? காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. சாரி, பழையபடி ஸ்பீட் பிரேக்கர். நீ வேணும்னே பண்ற. ச்சே, கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா பஸ்லயே வந்திருப்பேன். இதுக்கு உன்னை ஏற்றமே வந்திருக்கலாம். ஐயோ, என்ன நடக்குது? ஓ, காக்கா காக்கா கனவேல் காக்கா நோக்க நோக்க நொடியில். ஆண்டவா, டென்ஷன்ல வளரனே, தப்பா எடுத்துக்காத. ஊஃப். வெட்டாடிச்சு. ஏய், கொஞ்சம் அறிவு இருக்கா? Dress மாத்திரல. கதவு தட்டி வரணும் செஞ்சு வேணா? சாரி. டீசன்சி இல்ல. மே ஐ கம் இன்? எஸ், யூ கேன் கம் இன். ஆண்டவா. ஏய், இங்க என்ன பண்ற? Dress change பண்றேன். அது எனக்கு தெரியும். நான் இருக்கேன்ல, இங்கேயே பண்றேன். சும்மா கத்தாதீங்க. இந்த வீட்ல எனக்கு கொடுத்திருக்க ரூம் இதான். காலையிலேயே அம்மா அண்ணியும் சொல்லிட்டாங்க, எது வேணும்னாலும் உன்னோட ரூம்லயே வெச்சுக்கோ, எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. சோ நான் இங்க போவேன். நீ எங்க வேணா போ, ஆனா இங்க வந்து மாத்த கூடாது. ஓகே. ஏய், ஐயோ, அப்படியே வெளியில போய் மார்த்து வாங்கிட்டு போறேன். உள்ள வந்து மாத்தி தொலை. நான் வெளிய போறேன். அப்படி வா வழிக்கு. ஏய், என்ன பண்ற நீ? செடிக்கு தண்ணி ஊத்துறேன். என்னது இப்படியா? பின்ன எங்க இடம் இருக்கு, எப்படி ஊத்த முடியும்? காலையில நம்ம வம்பு கிழக்காதீங்க. யாரு? நானா? நானா உன்னை வம்பு கிழக்குறேன்? ஆமா, இது பண்ணாலும் தப்புனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல இப்படி க்ளோஸ் அப்ல சண்டை போட்டு நிப்பாட்டு. நகரு. ஏன் பயமா இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. முதல்ல நகரு. நான் எந்திரிக்கணும். காலையில என்கிட்ட வம்பு வச்சுக்காத. அனி, சொல்லு. ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. 5ஆம் தேதி சப்மிட் பண்ணோம். ஒரே வாரத்துல ரிசல்ட் வந்துரும். பெங்களூர் எம்என்சிக்கு அப்ளை பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும். கார்த்தி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா. நான் என்ன பண்ணணும் சொல்லு. உங்களுக்கு புரியாதுன்னு நல்லாவே தெரியும். ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிக்கணும். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி தாங்களேன். என்கிட்ட ஏது பணம்? உன் கொரியர் கம்பெனில கேட்க வேண்டியதானே? அது எங்களுக்கு தெரியாதாக்கும். அங்க கிடைக்கலன்னு உங்ககிட்ட வந்து கேக்குறேன். 2 நாள்ல கட்டி ஆகணும். நீ கொஞ்சம் பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்களேன். உன் அவசரத்துக்கு என்கிட்ட பணம் இல்ல. ஏலிச்சீட்டு போட்டிருக்கேன். அது கழிவு போக எடுக்க 2 மாசம் ஆகும். அக்கா, நான் வேணா தரேன். ஹலோ, உங்க பணத்துல ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிச்சு பாஸ் ஆக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. கார்த்தி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, பேசாம வாங்கிக்கோ. சரி அண்ணி, நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். வாங்குற பணத்தை 3 மாசத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஆனா ஒரு கண்டிஷன், பேங்க் வட்டி 2%. அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். அதுக்கு மேல நம்மளுக்கு கட்டுப்படியாதப்பா. இல்லாட்டி வேற இடத்துல போய் பாத்துக்கிறேன். என்ன செல்வி, 2% வட்டி ஓகேயா? ஓகே ஓகே, உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, அப்ப பணத்தை எடுத்துட்டு வந்துரு. செல்வி, வெள்ளிக்கிழமையும் அதுவுமா கழுத்துல இருக்கிறத கழட்டாதம்மா. பரவாயில்லக்கா, ப்ராஜெக்ட் ஒர்க் தான் முக்கியம்.